அட்டடடா! என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு! ஓவர் பில்டப்பா இருக்கா? அட சத்தியமா சூப்பரா இருக்குங்க. செம்மையான கத்திரிக்காய வச்சு சூப்பரான ஒரு கிரேவி, தொக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. சுட சுட சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன், சொர்க்கமே அங்க தாங்க இருக்கு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நானே சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்துராமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 துண்டு அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் முழுசா அப்படியே. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதுதான் அந்த குழம்போட மெயின் டேஸ்ட்னே சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஸ்டேஜ்லேயே சும்மா வீடே கமகமன்னு மணக்குது. அப்புறம் அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1½ ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. சும்மா இந்த பக்கம் 4 சுற்று, அந்த பக்கம் 4 சுற்று, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோன்னா அந்த எண்ணெயில் கருகிரும். டக்கு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அடித்து சொல்லுவேன், இதே ஃபார்மெட்டில் 1 டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி செய்வீங்க. இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கு கூட செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் வெரைட்டி ரைஸு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் ஒரு 3 தக்காளி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு மட்டும் என்னன்னு தெரியலங்க, கையில் போட்டால் தான் அது அளவே தெரியுது. அப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவு வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பாருங்களேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கத்திரிக்காயும் ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஏன்னா நம்ம பிஞ்சு காய் எடுத்ததுனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை உள்ளே சேர்க்க போகிறோம். இது கிரேவி மாதிரி செய்கிறனால புளி தண்ணிக்கு நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்த்து பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்காக இந்த வெல்லம் சேர்க்குறோம். இனிக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வேணாம், இனிக்கவே இனிக்காது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. See you the next video.